குறைஞ்சபட்சம் 21 ரூபா போதும். 21 ரூபாய். ஒரு இடமும் 1 லட்சம் ரூபாய் இருந்தா போதும். நீங்க வந்து வச்சுன்னு தாராளமா விற்கலாம். நாங்க டெல்லி, காஷ்மீர், வாரணாசி எல்லா ஏரியாவுக்கும் நாங்க சப்ளை பண்றோம். இந்த காயை ஒடிச்சிட்டு ஒரு ஆள் உட்காந்தா நல்லா சாப்பிட்டுடலாம். அந்த காயை சாப்பிட முடியும். எவ்வளவு நிலை தரோம் நாங்க. 1 லட்சம் காயின்னா கூட தரோம். நான் ரெடியா இருக்கேன். கசங்கல் காய் 40 நாள் கூட வச்சிருந்து விற்கலாம். இது பெஸ்ட் குவாலிட்டி. உருமணி வந்து குறைஞ்சபட்சம் 400 கிராம் அபோவ் இருக்கும். சந்திரசேகரன், நடராஜ் கோகனட், வாணியம்பாடி. ஹலோ, வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா, உங்க பேர் ஐயா? சந்திரசேகரன், நடராஜ் கோகனட், வாணியம்பாடி. ஓகே. என்னென்ன பிசினஸ் நீங்க பண்றீங்க ஐயா? தேங்காய் வியாபாரம் மட்டும்தான் பண்றேன். எனக்கு 20 வயசுலேருந்து இதே வேலை செய்கிறேன். கிட்டத்தட்ட 40-45 வருஷமா தேங்காய் வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்ன இருக்குது, என்ன மாதிரி குவாலிட்டி கோகனட் கிடைக்கும், அது எல்லாமே நம்ம பார்க்கலாம் சார். தேங்காயில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டின்றது இந்த காய் தான். ஓகே. செகண்ட் குவாலிட்டின்றது மீடியம், இது பெஸ்ட் குவாலிட்டி. உருமணி வந்து குறைஞ்சபட்சம் 400 கிராம் அபோவ் இருக்கும். செகண்ட் குவாலிட்டின்றது இது வந்து செகண்ட் குவாலிட்டி. இது வந்து செகண்ட் குவாலிட்டி. ஓகே. இது வந்து எவ்வளவு கிராம்ஸ் இருக்கும் சார்? இது வந்து 300 கிராம் இருக்கும். 300 கிராம். ஓகே. காய் வந்து பக்கவா இருக்கும். 300னா 300 வரும் காய். அதே மாதிரி அடுத்த குவாலிட்டி வந்து 150-200 கங்கனார் குவாலிட்டி. அந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டில அது கசங்கல் எது வந்து ஃப்ரெஷ் பிஸ்கட் கலர், இது வந்து பச்சைக்காய். அது அங்க இருக்குது பாருங்க, அது வந்து கசங்கல் காய், பிளாக்கா இருக்கும் மேல. ஓகே. இது வந்து கசங்கல். ஆமா, கசங்கல் காய். ஆமா, இது கசங்கல் காய். இது கசங்கல் காய். இது வந்து 40 நாள் கூட வச்சிருந்து விற்கலாம். அது வந்து ஒரு 15 நாள் விற்கணும். ஓகே. ஆமா. சோ இது 40 நாள் கூட நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் சார்? அது என்ன ஒன்றும் ஆகாது, முளைப்பு வந்துடும். ஓகே. 40 டேஸ் வரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இது வந்து ஒரு 15 டேஸ் தான். ஆமா. ஆனா ரெண்டுமே தேங்காய் தான். ரெண்டும் தேங்காய் தான். ஓகே. இது வந்து வெயில்ல பட்டு நல்லா மூடி வச்சிருந்து கொடுக்கறதுனால இந்த கலர் வருது. வேற ஒண்ணும் இல்லை. ஓகே. காய் வந்து பக்காவா இருக்கும். காய் வந்து கச்சா காய் நான் வாங்குறது இல்லை. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நீங்க காமிச்சீங்கல்ல இந்த கோகனட், அது வந்து 400 கிராம்ஸ் அபோவ். 400 அபோவ் கேரண்டி வரும். என்ன பிரைஸ் இருக்கும் சார் இன்னைக்கு ரேட்? இப்போ வந்து நவம்பர் மாசம். அது வந்து ஒரு காய் வந்து 400 அபோவ் வர்றதெல்லாம் ஒரு காய் குறைஞ்சபட்சம் 30 ரூபாய்க்கு மேல வருது. 30 ரூபாய்க்கு. ஆமா. இது வந்து ஹோல்சேல் ரேட்டா சார்? ஹோல்சேல் ரேட். அப்போ கேஜி கணக்கா என்ன இருக்கு? கேஜி கணக்குன்னா இன்னைக்கு 66 ரூபாய் போயிருக்கு. 66 ரூபாய். 10 டன் வாங்குறேன்னா இது எப்படி கணக்கு? பர்த்தி மாதிரி நீங்க கொடுப்பீங்களா, கேஜி கணக்கு மாதிரி கொடுப்பீங்களா? நீங்க எப்படி கேட்டாலும் கொடுக்குறோம். எப்படி கேட்டாலும் கொடுக்குறோம். ஓகே. கேஜி கேட்கறவங்களுக்கு கேஜியா கொடுக்குறோம். பர்த்தி கணக்குகளுக்கு பர்த்தின்னா 400 கிராம் காய் பேக் பண்ணி 100 காய்க்கு 47 கிலோ 48 கிலோ வருது. இப்போ வந்து நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன், கோகனட் பிசினஸ். எது பெஸ்டா இருக்கும் சார்? எந்த மாதிரி கேட்டகரியில நான் வாங்கணும்? பர்த்தி மாதிரியா, பீஸ் கணக்கா, இல்ல கேஜி கணக்கா? அது வந்து ஏரியாவை பொறுத்து போகுது சார். நாங்க எதுவும் டிசைட் பண்றதில்ல. சரி. ஒவ்வொருத்தரும் வராங்க, அவங்க தகுந்த மாதிரி தான் நாங்க வியாபாரம் பண்றோம். ஓகே. எங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்க வியாபாரம் பண்றது இல்லை. ஓகே. ஓகே. ஆமா. சரி, அப்போ நம்மளுக்கு என்ன மாதிரி வேணும் அந்த மாதிரி பேக் பண்ணி கொடுக்கணும். செகண்ட் குவாலிட்டி என்ன பிரைஸ் வரும் சார்? செகண்ட் குவாலிட்டி இன்னைக்கு 26ல இருந்து 27 ரூபாய் போயிருக்கு. ஓகே. தேர்ட் குவாலிட்டி சார்? தேர்ட் குவாலிட்டி அது வந்து குறைஞ்சபட்சம் 21 ரூபாய் போகுது. 21 ரூபாய். தேர்ட் குவாலிட்டி எங்க இருக்குது சார்? தேர்ட் குவாலிட்டி அது பொடிக்காய் லாஸ்ட்ல. அது ஃப்ரெண்ட்ஸ் பாத்துக்கங்க, இதுதான் வந்து தேர்ட் குவாலிட்டி. லாஸ்ட் வண்டி ஆண்ட இருக்குது தேர்ட் குவாலிட்டி. அது வந்து 21 ரூபாய் வரும். 21 ரூபாய். அது எவ்வளவு சைஸ் இருக்கும் சார்? எவ்வளவு கிராம்? 200 கிராம் 150 கிராம் அப்படிதான் வரும். ஓகே. அது நல்லா இது. ஆமா, அது கங்கனார் நாக்பூர் தான் போகுது நிறைய. நாக்பூர் தான், ஜான்சி, இட்டார்சி அப்படி போகுது. உள்ள பருப்பு எல்லாம் எப்படி இருக்கும் சார்? பருப்பு எல்லாம் பக்கவா இருக்கும். எல்லாமே இங்கே பாரு பார்த்து அழுகெல்லாம் கழிச்சிட்டு தான் கொடுப்போம். அழுகல் யாருக்கும் கொடுக்கறது இல்லை. 10 டன் வாங்குறேன். சோ இது வந்து நீங்க மட்டை உரிச்சி ரேட் சொல்றீங்களா, இல்ல அப்படியே ரேட்? உரிச்சி ரேட் சொல்றேன். மட்டை உரிச்சி தான் நீங்க கொடுப்பீங்க. ஒரு 10 டன்னா மட்டை உரிச்சி கொடுப்பீங்க. ஓகே. இது லோடிங் எல்லாம் எப்படி சார்? பேக்கிங், லோடிங் பேக்கிங் வந்து ஒரு மூட்டை கணக்குன்னா ஒரு மூட்டைக்கு 25 ரூபாய். அது இல்லாம பை காசு இருக்கு. எவ்வளவு சார் அது? ஒரு பை 15 ரூபாய். என்ன பை வரும் சார்? பிளாஸ்டிக் பை, பிபி அந்த மாதிரி. ஆமா, பிளாஸ்டிக் பை. அது ஆனியன் பேக் மாதிரி. ஆனியன் பேக்கும் இருக்குது. அவங்க என்ன பார்ட்டி என்ன விரும்புறாங்களோ அந்த பைல பேக் பண்ணி கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி ரேட். ஆமா. ஓகே. லோடிங் சார்ஜஸ் சார்? இப்போ நம்ம வண்டி வந்துச்சு, லோட் பண்ணி நீங்க கொடுத்தீங்க. 25 + 15. ஓகே. சோ 40 ரூபாய் டோட்டல். ஒரு 100 காய் போட்டோம்னா 45 ரூபாய். 40 ரூபாய் செலவாகும். சரி, ஓகே.
ஸோ லோடிங் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ வந்து உங்ககிட்ட கெப்பாசிட்டி எவ்வளோ சார்? மினிமம் எவ்வளோ வாங்கணும் ஹோல்சேல்? எவ்வளோ நாளையும் தரேன் நாங்கள். ஓகே, 1,00,000 காயின்னா கூட தரேன், நான் ரெடியாக இருக்கேன். எவ்வளோ நாளில் கிடைக்கும் சார்? இப்போ நான் ஆர்டர் ஒரே இன்னைக்கு ஆர்டர் பண்ண நாளைக்கு காலையில் கொடுத்துருவோம். சரி, ஒரு நாள் தான் டைம். ஓகே, நான் கொடுத்துறதுக்கு ரெடியாக இருக்கேன். சரி. இப்போ கோகோனட் வந்து ஏன் சார் இந்த ரேட்டா இப்போ கம்மி ஆகுமா நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ல? அடுத்து ஜனவரியிலேருந்து மார்க்கெட் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எவ்வளோ வரும் சார்? குறைஞ்சபட்சம் 20 ரூபா வரும். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி 20 ரூபா வரும். குறையறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. இப்போதைக்கு காய் டிமாண்ட் இருக்கிறதுனால, நோய்வாய்ப்பட்டுக்கிறதுனால கொஞ்சம் மார்க்கெட் வந்து ஐயில போகுது. இப்போ மரம் தெளிஞ்சு வந்துச்சு, நல்ல மழை பெஞ்சிச்சு. ஓகே, நல்ல மழை தெளிஞ்சு வந்துற மார்க்கெட்ல காய் குறையும், ரேட் குறையும். ஓகே சார். இப்போ இந்த கோகனட்க்கு பொள்ளாச்சி கோகனட்க்கு என்ன டிஃபரன்ஸ் சார்? நிறைய பேர் வந்து சார் பொள்ளாச்சி அது ஆயில் ஃபுட், ஓகே, நமது வந்து சமையலுக்கு. அது அவுட் அண்ட் கொஞ்சம் மிச்சமா வரும், நமதை விட ஒரு 2% அதிகமா வரும். நமது அவுட் அண்ட் கொஞ்சம் குறைவா வரும். இது சமையலுக்குன்னா டேஸ்டா இருக்கும். இந்த காயை ஒடிச்சிட்டு ஒரு ஆள் உட்காந்தா நல்லா சாப்பிடலாம். அந்த காயை சாப்பிட முடியாது. அந்த டேஸ்ட் கூட இருக்காது. டேஸ்ட் வர செக்க மாதிரி இருக்கும். ஆனா நமது அப்படி இல்ல, ஸ்வீட்டா இருக்கும், சாப்பிடலாம். ஓகே. சோ நம்ம ஏரியா வந்து வாணியம்படி ஏரியா, திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இவர் சொல்றாரு. இந்த கோகோனட் வந்து பருப்பு கூட நல்லா தொன்னியா ஃபேட்டா இருக்கும், பிளஸ் டேஸ்ட் கூட நல்லா இருக்கும், பிளஸ் ஹை புரோட்டீன். ஸோ சார் இப்போ வந்து நீங்க எங்கெங்க சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நாங்க டெல்லி, காஷ்மீர், வாரணாசி எல்லா ஏரியாவுக்கும் நாங்க சப்ளை பண்றோம். சரி, இப்போ கிளைண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி வராங்க? எப்படி நீங்க? அவங்க வராங்க, எங்களை பார்த்துட்டு அவங்களே வராங்க. ஓகே, 40 வருஷம் அனுபவம் இருக்கு. ஆமா சார். அதனால போன்ல பேசுறாங்க. சரி சார். அவங்க அங்கிருந்தே ஆர்டர் கொடுக்குறாங்க, ஏத்தி அனுப்பிச்சிடுறோம். நாங்க எதுவும் போறதில்ல, அவங்க வருதில்ல, அவங்க வர்றதில்லைங்கிறீங்க. ஓகே, நாங்களே ஏத்தி அனுப்புறோம். எனக்கு இப்ப காஷ்மீர் பார்ட்டி தெரியும், டெல்லி பார்ட்டி தெரியும், வாரணாசி எல்லாருமே தெரியும். ஓகே சார். அவங்க எல்லாம் எப்படி அவங்க ட்ரஸ்ட் பண்றாங்க? இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நீங்க சொல்லிட்டீங்க. சோ குவாலிட்டி அவங்க கேக்குற மாதிரி போய் சேருதா? ஆமா, ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு குவாலிட்டி இருக்கு. இப்போ ஒவ்வொரு டெல்லின்னா பெருங்காய் மட்டும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மட்டும் தான் போகும். ஓகே, இதெல்லாம் வந்து போனா அப்படிதான் போகும். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு மாதிரியா போகும். முட்டைக்காய், பெல்ட்காய், அது என்ன கொஞ்சம் டிஃபரண்ட் இருக்கு, முகவுறுப்பு இருக்கு. அதான் நான் சொன்னேன், ஒவ்வொரு ஏரியாவுல ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கு. ஓகே, அவங்களுக்கு தகுந்த மாதிரி உரிச்சு கொடுத்துருவோம். ஓகே, நாங்க என்ன பண்ண மாட்டோம். சரி, எக்ஸ்போர்ட் எதுனா பண்றீங்களா சார் நீங்க? எக்ஸ்போர்ட் எது இப்போதைக்கு பண்ணல சார். எக்ஸ்போர்ட் காய் வேணும்னா கசங்கல் தான் பண்ணணும். கசங்கல் தான். ஆமா, ஏன்னா அந்த ஷிப்மெண்ட்க்கு 30-40 நாள் ஆயிடும். அது கரெக்ட்டா ரீச் ஆவறதுக்கு. யாருக்கும் நஷ்டத்துக்கு நாங்க வியாபாரம் பண்றது இல்ல. சும்மா 1,00,000 ரூபாய் கையில இருந்தா போதும். ஓகே, நீங்க தாராளமா செய்யலாம். ஒரு இடமும் 1,00,000 ரூபாய் இருந்தா போதும். நீங்க வந்து வச்சுன்னு தாராளமா விக்கலாம். எப்படி ரீட்டைலுக்கு சேல்ஸ் பண்ணலாமா இல்ல ரீட்டைல பண்ணலாம்? ரீட்டைலுக்கு பண்ணலாம். ரீட்டைல் பண்ணலாம். 1,00,000 ரூபாய் எங்க கிட்ட வாங்கிட்டு இன்னைக்கு 30 ரூபாய்க்கு வாங்குறாங்க, 45 ரூபாய் ரீட்டைல்ல. ஆமா, உண்மை சார். 45 ரூபாய் ஒரு காய்க்கு 15 ரூபாய் 15 ரூபாய் கிடைக்குது. அதுல 5 ரூபாய் செலவு பண்ண கூட 10 ரூபாய் ஒரு காய்க்கு ஈஸியா கிடைச்சிது. 1,00,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா 10,000 ப்ராஃபிட். ரொம்ப ஈஸியான பிசினஸ். பிளஸ் லாஸ் எல்லாம் எதுவுமே ஆகாதா சார்? இப்போ சேல்ஸ் ஆகல, வாய்ப்பு இல்ல. சப்போஸ் வாய்ப்பு இல்லன்னா நாங்களே இங்க குவாலிட்டி பண்ணிடுறோம். ஒரு சில இடத்துல பண்ணீங்கன்னா அழுகெல்லாம் போட்டுருவோம். ஓகே, நாங்க அப்படி எல்லாம் பண்ண மாட்டோம். தெளிவான காய் தான் கொடுக்குறோம். தெளிவா எடுத்துன்னு போய் வியாபாரம் பண்ணா லாஸே ஆகாது. சரி, இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த ஃப்ரெஷ் காய், அந்த கசங்கல் காய், இது வந்து 15 days 20 days தாங்கும். அது ஒரு 30-40 நாள் தாங்கும். சப்போஸ் என்கிட்ட சேல்ஸ் ஆகல ரீட்டைல்ல, ஸோ ஃப்ரெஷ் காய் சார் இப்போ சேல்ஸே ஆகல, அதுக்கு என்ன பண்ணலாம் சார்? சேல்ஸ் ஆகலன்னா நீங்க ஆயில் பண்ணலாம். ஓகே, ஆயில் பண்ணலாம். நீங்க அது வந்து ஒடிச்சு ஆயில் பண்ணீங்களா நல்ல காசு ஆகுது. ஓகே, தேங்காயில எல்லாமே எதுவுமே வந்து லாஸ் ஆகுறது. ஃப்ரெண்ட்ஸ் பாத்துக்கங்க, வர இதுக்கு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் வச்சிருக்காரு சார். இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு கொட்டாங்கச்சி கூட காசு ஆயிடுது. செல்லு இருக்குல்ல, ஆமா, அது கூட காசு ஆயிடுது. ஓகே, சோ சேர்த்து வச்சு நம்ம 13,000 டன் போகுது. ஓகே, சோ இதே மாதிரி வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 1,00,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி இங்கேருந்து 30 ரூபா சொல்றது வந்து இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு நவம்பர் 25, 2025. ஸோ உங்களுக்கு வந்து ரேட் கம்மி ஜாஸ்தி ஆகும். சார்கிட்ட வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னா இன்னும் கம்மி ஜாஸ்தி கொடுப்பாரு. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். யார் யார் வந்து கோகோனட் பிஸ்னஸ் வந்து யோசிக்கிறீங்களோ ட்ரை பண்ணுங்க சார். இப்போ கோகோனட் பிஸ்னஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் டிமாண்ட், ஐ மீன் சவுத்தில் மட்டும்தான் இந்தியாவில், கரெக்டா சார்? ஏன்னா நார்த்ல எல்லாம் தென்னை மரம் அவ்வளோ இல்லை, இங்கே தான் வாங்கி ஆகணும்.
எப்போ இருந்தாலும் இங்கே தான் வாங்கி ஆகணும். ஸோ இது ஒரு லூப் ஹோல், இது ஒரு பெரிய பிக் அட்வான்டேஜ் சவுத் இண்டியன்ஸ்க்கு. நீங்கள் வந்து இந்த மாதிரி கோகோனட் பிஸ்னஸ் ஈஸியான பிஸ்னஸ். 1,00,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு சின்ன 10க்கு 10 கடை போட்டு நீங்கள் ரீட்டைலில் சேல்ஸ் பண்ணால் கூட வந்து ஈஸியாக வந்து மந்த்லி எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் சார்? மந்த்லி குறைஞ்சபட்சம் நீங்கள் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கலாம் ஈஸியாக. டிபெண்ட்ஸ் அப்பான் லொகேஷன். சேல்ஸ் ஆகிற மாதிரி எவ்வளோ என்ன சேல்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்ல லாபம். சென்னையில் இருக்கிறேன் நான், வர முடியல, ஃபோன்லேயே ஆர்டர் கொடுக்கணும். ஃபோன் பண்ணீங்களேன்னு போதும், நாங்கள் பணம் கட்டிட்டீங்களா ஆன்லைன்ல? சரி சார். நாங்கள் ஏற்றி அனுப்பிச்சிடுவோம். ஓகே. இப்போ வந்து எவ்வளோ மினிமம் வாங்கணும் சார்? இப்போ வந்து நான் ஒரு கடை வைக்கிறேன், அது கடைக்கு அவ்வளோ தேவைப்படாது. 3 டன் எடுக்கும். 3 டன் 10,000 காய் எடுக்கணும். 10,000 காய் எடுக்கணும். 10,000 காய்னா நம்மளுக்கு இல்லை, உங்கள் வண்டி வர்றதானே நாங்கள் 1/2 டன் கூட கொடுக்குறோம். ஓகே. அவங்க சொந்த வண்டி இருக்கிறதானே நாங்கள் 1/2 டன் கூட கொடுக்குறோம். நீங்கள் வண்டி அரேஞ்ச் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சிடுவோம். அது எஸ்டிமேட்டட் காஸ்டிங் எவ்வளோ வரும் சார் டிரான்ஸ்போர்ட்? அதான் சார், இங்கே ஒரு காயினுடைய காஸ்ட் 30 ரூபா. இப்போ சென்னைக்கு போகிறது அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி வாடகை வருது. ஆமாம். அது இல்லாமல் லோடிங் பேக்கிங், அவ்வளோதான். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யாருன்னா வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் இந்த மாதிரி ஆசை இருக்குது, ஈஸியாக வந்து நம்ம சார்கிட்ட நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இவர் நம்பர் கொடுக்குறேன். 30 வருஷமா 35 வருஷமா எக்ஸ்பீரியன்ஸ் இவருக்கு. நீங்கள் ஈஸியாக காண்டாக்ட் பண்ணி மினிமம் இந்த மாதிரி 3 டன் வாங்கி ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு வந்து நல்லா பிஸ்னஸ் தான், ப்ளஸ் நல்லா ப்ராஃபிட் தான், நல்லா மார்ஜின் தான். சார் வேறு எதுனா நீங்கள் கஸ்டமருக்கு சொல்லணும்னா, ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஒன்றும் கிடையாது, நீங்கள் நேராக வந்து வாணியம்பாடி வந்துருங்க. வாணியம்பாடியிலேருந்து பெட்ரோல் பங்க்கு வடச்சேரின்னு கேளுங்க. அந்த வடச்சேரி பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்லேயே இருக்கிறேன். நீங்கள் லொக்கேஷன் கூட உங்களுக்கு தேவையில்லை, நேராக வந்துருங்க. நான் இருப்பேன், எப்பவுமே மண்டியில் தான் இருப்போம். சரி. யாருன்னா ஒருத்தர் இருந்து நேர்ப்போம். சரி. காலையில் 6லேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வண்டி திறந்தே இருக்கும். நீங்கள் வரலாம், தாராளமாக வரலாம். எது நம்பிக்கையாக செய்யலாம், என்ன பிரச்சனை கிடையாது. ஓகே சார்.